அனைவரும் வாருங்கள், இந்த கிளெவர் அனிமல் கிங்டம் கதையை பார்த்து மகிழலாம். ஒரு பெரிய பச்சை காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் ராஜா ஒரு வலிமையான சிங்கம். அந்த சிங்கம் மிகவும் நல்லவன். எல்லா விலங்குகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வான். அந்த ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் ஒருவர் இருந்தான். அவன் ஒரு புத்திசாலி நரி. அந்த நரிக்கு எல்லாரும் நரிராமன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த நரி மிகவும் சாமர்த்தியமாக யோசிப்பான். எந்த பிரச்சனை வந்தாலும் சின்ன சின்ன தந்திரத்தால் அதை சரி செய்து விடுவான். ஒரு நாள் இரவு காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சில திருட்டு குரங்குகள் காட்டுக்குள் வந்தன. அந்த குரங்குகள் மிகவும் குறும்புக்காரர்கள். அவை அணில்களின் காய், முயல்களின் கேரட், கிளிகளின் பழங்கள், தேனீக்களின் தேன் எல்லாத்தையும் திருட ஆரம்பித்தன. காலை எழுந்த விலங்குகள் எல்லாம் மிகவும் கவலையாக இருந்தன. ஐயோ, எங்கள் உணவு எல்லாம் போயிட்டே என்று அணில்கள் அழுதன. என் கேரட் எல்லாம் யாரோ எடுத்துட்டாங்க என்று முயல் கவலையாக சொன்னது. அந்த செய்தியெல்லாம் ராஜா சிங்கத்திடம் போய் சேர்ந்தது. சிங்கம் மிகவும் கோபமாக இருந்தது. என் காட்டில் யார் இப்படி செய்கிறார்கள் என்று அது கத்தினது. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. அப்போது சிங்கம் நரிராமனை அழைத்தது. நரிராமா, இந்த திருடர்களை கண்டுபிடிக்க நீயே உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது. நரிராமன் சிரித்தான். ராஜாவே, கவலைப்படாதீர்கள், நாளைக்கு காலை திருடர்கள் யார் என்று கண்டுபிடித்து விடுவேன் என்றான். எல்லா விலங்குகளும் ஆச்சரியமாக பார்த்தன. அவன் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறான் என்று யோசித்தன. அடுத்த நாள் நரிராமன் ஒரு பெரிய திட்டம் போட்டான். காட்டின் நடுவில் ஒரு பெரிய தேன் கூடு வைத்தான். அதன் அருகில் ஒரு பெரிய மண் குடம் வைத்தான். ஆனால் அந்த குடத்தில் ஒரு ரகசியம் இருந்தது. அதற்குள் கருப்பு மண் இருந்தது. நரி எல்லா விலங்குகளையும் அழைத்தான். இன்று இரவு இந்த தேனை யார் திருடுகிறார்கள் என்று நாம கண்டுபிடிக்கலாம் என்றான். அனைவரும் மறைந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இரவு ஆனதும் அந்த குறும்பு குரங்குகள் மீண்டும் வந்தன. வாவ், இங்கே நிறைய தேன் இருக்கே என்று அவை மகிழ்ந்தன. ஒரு குரங்கு சொன்னது, வாங்க, இதையும் எடுத்திடலாம். அவை தேனை எடுக்கும்போது தவறி அந்த கருப்பு மண்ணிருந்த குடத்தில் கையை வைத்தன. அவைகளின் கைகளெல்லாம் கருப்பாகி விட்டது. ஆனால் அவைகளுக்கு தெரியவில்லை. அவை தேனை எடுத்துக்கொண்டு ஓடின. அடுத்த நாள் காலை எல்லா விலங்குகளும் ராஜா சிங்கத்தின் முன் வந்தன. நரிராமன் சொன்னான், இன்று திருடன் யார் என்று கண்டுபிடிப்போம். அவன் சொன்னான், நேற்று இரவு தேன் திருடிய விலங்குகளின் கைகளில் கருப்பு மண் இருக்கும். எல்லா விலங்குகளும் கைகளை காட்டின. அப்போது அந்த 3 குரங்குகளின் கைகள் முழுக்க கருப்பாக இருந்தது. எல்லோரும் ஒரே சத்தமாக சொன்னார்கள், இதுதான் திருடர்கள். குரங்குகள் மிகவும் வெட்கப்பட்டன. அவை ராஜா சிங்கத்திடம் சொன்னன, ராஜாவே, மன்னித்து விடுங்கள், இனிமேல் திருட மாட்டோம். அவை மிகவும் வருந்தின. சிங்கம் நரிராமனை பார்த்தது. இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று கேட்டது. நரிராமன் சிரித்தான். தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ராஜாவே என்றான். சிங்கம் தலையசைத்தது. சரி, இனிமேல் நல்லவங்களாய் இருக்கணும். அதற்கு பிறகு குரங்குகள் திருடவில்லை. அவை எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தன. அணில்களுக்கு காய் சேகரித்தன, முயல்களுக்கு கேரட் தேடித் தந்தன, கிளிகளுக்கு பழங்கள் கொடுத்தன. காட்டில் மீண்டும் சந்தோஷம் வந்தது. அனைவரும் நரிராமனை பாராட்டினார்கள். நீங்க ரொம்ப புத்திசாலி என்று சொன்னார்கள். நரி சிரித்தான். புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் என்றான். இந்த கதையின் நல்ல பாடம் என்னவென்றால், திருடுவது தவறு. புத்திசாலித்தனமாக யோசித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். ஒரு காலத்தில் மரங்கள் சத்தமில்லாமல் ரகசியமாக பேசும் ஒரு அழகான காடு இருந்தது. காற்று மெதுவாக கிளைகளுக்குள் நுழைந்து இலைகளை இசை போல அசைத்துச் செல்லும். அந்த காட்டின் நடுவில் பெரிய கற்களால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை உயர்ந்து நின்றது. அங்கே வலிமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட சிங்கராஜா ஆட்சி செய்தார். அரண்மனைக்கு அருகில் விரிந்த ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. பசுமையான புல், பழமையான உயரமான மரங்கள், அவற்றின் நடுவில் நிறைந்த பலாப்பழ மரங்கள். பழுத்த பலாப்பழங்கள் காற்றில் ஆடும்போது அதன் இனிய வாசனை காடு முழுவதும் பரவியது. அந்த மனத்தை சிங்கராஜா மிகவும் விரும்பினார். அதனால் யாரும் அந்த பலாப்பழங்களை தொடக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தார்.
காவலர்கள் பகலும் இரவும் கண்காணித்தனர். அரசரின் ஆலோசகர்களில் மிகவும் புத்திசாலியானவன் குரங்கு மந்திரி. ஒரு நாள் அரண்மனை தோட்டம் அருகே நடந்து சென்றபோது மிகப்பெரியதும் பொன்னிறத்திலும் இருந்த ஒரு பலாப்பழத்தை அவன் கண்டான். அதை பார்த்தவுடனே அவன் மனதில் ஒரு சின்ன ஆசை தோன்றியது. ஒரு முறை மட்டும் சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று அவன் நினைத்தான். அந்த சிறிய எண்ணம் மெதுவாக பெரிய ஆசையாக மாறியது. அன்று இரவு அவன் வீட்டிற்குச் சென்று மனைவியிடம் தோட்டத்தில் இருக்கும் பலாப்பழத்தின் இனிமையை பற்றி கூறினான். அது எவ்வளவு சுவையாக இருக்கும் தெரியுமா என்றான். மனைவி சிரித்துக்கொண்டு, ஒரு நாள் நானும் அதை சாப்பிடணும் என்றாள். அந்த ஒரு வார்த்தை அவன் மனதிலிருந்த தயக்கத்தை நீக்கியது. ஆனால் அந்த இரவு சாதாரண இரவில்லை. மதியம் முதல் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. நள்ளிரவு வந்ததும் இடியுடன் கூடிய பலமான மழை பெய்ய ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. கிளைகள் உடைந்து விழுந்தன. காவலர்கள் அரண்மனை வாயில்களை பாதுகாக்க ஓடினர். அந்த சந்தர்ப்பத்தை குரங்கு மந்திரி பயன்படுத்திக் கொண்டான். மழையில் நனைந்து கொண்டு மரத்திலிருந்து மரத்திற்கு தாவினான். மின்னல் பளிச்சென மின்னியபோது அவன் ஒரு மரக்கிளையை பிடித்துக்கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான். கீழே ஒரு காவலன் மேலே பார்க்க முயன்றான். அதே சமயம் இடியொலி முழங்கியது. காவலன் பயந்து ஓடிவிட்டான். குரங்கு மந்திரி பலாப்பழம் இருந்த மரத்தை அடைந்தான். பெரிய பலாப்பழத்தை பிடித்து இழுத்தான். அப்பொழுது கிராக் என்று ஒரு சத்தம். கிளை உடைய ஆரம்பித்தது. விரைவாக யோசித்த அவன் அருகிலிருந்த கொடியை பிடித்துக்கொண்டு ஊஞ்சல் போல ஆடி மற்றொரு கிளையை பற்றிக் கொண்டான். கையில் பலாப்பழம், கீழே ஆழமான இருள். ஒரு தவறு நடந்தால் கீழே விழுந்து விடுவான். துணிவுடன் தாவி கடைசியில் பாதுகாப்பாக தப்பித்தான். முழு உடலும் நனைந்து இதயம் பலமாக துடித்தபடி வீட்டை அடைந்தான். மனைவி மகிழ்ச்சியில் கண்டை பெரிதாக்கினாள். நீ உண்மையிலேயே கொண்டு வந்துட்டியா? ஆனால் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அவன் மனதில் பயம் தோன்றியது. நாளை ராஜாவிடம் சொல்லிவிட்டால்? அதே நேரத்தில் வெளியே இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. சிறிது மழை தண்ணீரை குழந்தையின் முகத்தில் தெளித்து மெதுவாக எழுப்பினான். எழுந்திரு, வெளியே பலமான மழை. மழை பெய்யும் நேரத்தில் பலாப்பழம் சாப்பிட்டால் இனிய கனவு வரும் என்றான். அரை தூக்கத்தில் இருந்த குழந்தை மழை சத்தத்தை கேட்டு நம்பியது. மகிழ்ச்சியாக பலாப்பழத்தை சாப்பிட்டு மீண்டும் தூங்கிவிட்டது. அடுத்த நாள் காலை வானம் தெளிந்தது. சிங்கராஜா மழைக்கு பிறகான குளிர்ந்த காற்றை அனுபவிக்க தோட்டத்துக்கு வந்தார். ஒரு மரம், ஒரு உடைந்த கிளை, பலாப்பழம் இல்லை. ராஜாவின் முகம் கடுமையாக மாறியது. என் தோட்டத்திலிருந்து யார் திருடத் துணிந்தது என்று சத்தமாக கேட்டார். அனைவரும் பயந்து நின்றனர். குரங்கு மந்திரி அழைக்கப்பட்டான். குழந்தையும் முன்னால் கொண்டு வரப்பட்டது. நேற்று இரவு என்ன பார்த்தாய் என்று ராஜா மெதுவாக கேட்டார். குழந்தை தயக்கமின்றி, மழை பெய்யும்போது அப்பா எனக்கு பலாப்பழம் கொடுத்தார், இனிய கனவு வரும் என்றார் என்றது. அரண்மனையில் அமைதி நிலவியது. ராஜா வானத்தை நோக்கி பார்த்தார். மழை பெய்தது உண்மைதான் என்றார் மெதுவாக. ஆனால் தோட்டத்தை சுற்றி உள்ள உயர்ந்த சுவர்கள் மழையை உள்ளே வரவிடவில்லை. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ராஜா குரங்கு மந்திரியை கவனமாக பார்த்தார். உடைந்த கிளை, மழை இரவு, புத்திசாலியான கதை எல்லாம் அவருக்கு புரிந்தது. ஆனால் அவர் அமைதியாக சிரித்தார். இது மழை செய்த வேலை என நினைப்போம். இந்த விஷயம் இங்கேயே முடிந்தது என்றார். குரங்கு மந்திரி தண்டனையிலிருந்து தப்பித்தான். ஆனால் அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மின்னல் ஒளி, உடையும் கிளை, கீழே இருந்த இருள், குழந்தையின் நிர்பராத முகம் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அவன் உணர்ந்தான். புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்து தப்பிக்க உதவும். ஆனால் நம்பிக்கையை காப்பாற்ற தைரியம் தேவை. ஆசையை விட பொறுப்பு உயர்ந்தது. அடுத்த நாள் அவன் சிங்கராஜாவிடம் ஒரு யோசனை கூறினான். காட்டில் எல்லோருக்கும் பலாப்பழம் கிடைக்கும்படி புதிய மரங்களை நட்டால் எப்படி இருக்கும் என்றான். ராஜா மகிழ்ச்சி அடைந்தார். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து புதிய பலாப்பழச் செடிகளை நட்டனர். குரங்கு மந்திரி மிகவும் உழைத்தான். பல ஆண்டுகள் கழித்து அந்த மரங்களெல்லாம் பழம் கொடுத்தன. காடு முழுவதும் இனிய மனம் பரவியது. இந்த முறை அது ஒரு ராஜாவின் தோட்ட மனமல்ல, அனைவருக்கும் சொந்தமான மனம். அப்போது குரங்கு மந்திரி சிரித்தான். ஒரு பழத்தை திருடிய நினைவுக்காக அல்ல, நல்லதொன்றை வளர்த்த நினைவுக்காக. அந்த நாள் முதல் அவன் ஆசையை விட பொறுப்பை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தான். மரங்கள் இன்னும் சத்தமில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தன. ஆனால் அந்த காடு அந்த நாள் முதல் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் தலைவராக இருந்தது சிங்கராஜா. அவன் மிகவும் நீதிமானும் அறிவாளியும். எல்லா விலங்குகளும் அவனை மதித்து வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு புத்திசாலி நரி இருந்தது.
யாருக்காவது பிரச்சனை வந்தால் நரியை போய் கேள் என்று சொல்வார்கள். அவ்வளவு புத்திசாலி அது. யோசித்து பேசும் பழக்கம் இருந்ததால் எல்லோரும் அதனை நம்பினார்கள். அதே காட்டில் ஒரு அணிலும் இருந்தது. அது மிகவும் பணக்கார அணில். காய்கள், விதைகள், முந்திரிகள், வேர்க்கடலை எதையும் சேமிட்டு வைத்திருந்தது. அதன் மரத்தின் உள்ளே பெரிய களஞ்சியம் இருந்தது. ஆனால் அந்த அணில் மிகவும் கஞ்சம். யாராவது பசியுடன் வந்தால் எனக்கு போதாது என்று சொல்லி அனுப்பிவிடும். ஒருநாள் ஒரு முயல் பசியுடன் வந்து, அணிலே, கொஞ்சம் வேர்க்கடலை தா, எனக்கு 2 நாட்களாக சரியாக உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டது. அணில் முகம் சுளித்து, இது என் சேமிப்பு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது, போ என்று விரட்டியது. முயல் சோகமாக திரும்பி போனது. அதை பார்த்த மற்ற விலங்குகள் மனதில் வருந்தின. காலம் கடந்து மழைக்காலம் வந்தது. வானம் மேகமூட்டமாகி மழை கொட்டித் தீர்ந்தது. எல்லோரும் தங்கள் உணவுகளை பாதுகாப்பாக வைத்தனர். அணில் தனது களஞ்சியத்தை பெருமையாக பூட்டியது. எனக்கு மட்டும் கவலையில்லை, நான் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று அது மனதில் நினைத்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. கிரிக் கிரிக் கிரிக். அணில் அதிர்ச்சியுடன் உள்ளே பார்த்தது. சிறிய எலிகள் கூட்டமாக வந்து அதன் விதைகளை கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. சில எலிகள் மூட்டைகளை கிழித்துக் கொண்டிருந்தன. அடடா, என் சேமிப்பு, என் பொக்கிஷம் என்று அது கத்திக்கொண்டே ஓடியது. எலிகளை விரட்ட முயன்றது. ஆனால் அவை வேகமாக ஓடின. ஒரு எலியை விரட்டினால் மற்ற 10 எலிகள் வந்தன. அணில் மிகவும் கவலையடைந்தது. இறுதியில் அது நரியை சந்திக்க முடிவு செய்தது. நரியே, என் எல்லா விதைகளையும் எலிகள் சாப்பிடுகின்றன, என்ன செய்யலாம் என்று அழுதது. நரி அமைதியாக யோசித்தது. உன் மரத்தருகில் ஒரு பூனை வளர்த்து வை, அது எலிகளை பிடித்துவிடும், அப்பொழுது உன் களஞ்சியம் பாதுகாப்பாக இருக்கும் என்றது. அணில் உடனே ஒத்துக்கொண்டது. மறுநாள் ஒரு பூனை கொண்டு வந்தது. அந்த பூனை நல்ல மனசுடையது. நான் உன் களஞ்சியத்தை பாதுகாக்கிறேன் என்று சொன்னது. ஆனால் அணில் மனதில் வேறு யோசித்தது. இந்த பூனைக்கு தினமும் பால், உணவு கொடுக்க வேண்டுமே, அது என் சேமிப்பை குறைத்துவிடும் என்று எண்ணியது. ஒரு நாள் அது சூடான பாலை கொண்டு வந்து, பூனையே, பால் குடி என்றது. பூனை மகிழ்ச்சியாக குடிக்க வந்தது. ஆனால் பால் மிகவும் சூடாக இருந்தது. அதன் நாக்கு சுட்டது. மியாவ் என்று கத்தி ஓடிவிட்டது. அதன் பிறகு பாலை பார்த்தாலே பூனை பயந்து ஓடத் தொடங்கியது. அணில் சிரித்தது. இப்போ தினமும் பால் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மகிழ்ந்தது. ஆனால் அது பூனைக்கு சரியாக உணவு தரவே இல்லை. சில நாட்கள் கழித்து எலிகள் இன்னும் அதிகமாகின. பூனை பலவீனமடைந்தது. எலிகளை பிடிக்க சக்தியே இல்லை. எலிகள் களஞ்சியத்தை ஹம்பிர் காலியாக்கின. அணில் மீண்டும் நரியை சந்தித்தது. நரியே, உன் திட்டம் வேலை செய்யவில்லை என்றது. நரி அமைதியாக கேட்டது. பூனைக்கு சரியாக உணவு கொடுக்கிறாயா? அணில் பதட்டமடைந்தது. பூனையை அழைத்து வந்தார்கள். பாலை பார்த்தவுடன் பூனை பயந்து ஓடிவிட்டது. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. நரி அணிலை பார்த்து, நீ என்ன செய்தாய் என்று கேட்டது. அணில் தலைகுனிந்து, நான் சூடான பால் கொடுத்தேன், உணவும் சரியாக தரவில்லை என்று ஒப்புக்கொண்டது. நரி மெதுவாக சொன்னது, அணிலே, உனக்கு உதவ வந்தவளை நீ சரியாக பராமரிக்கவில்லை. நல்லபடி கவனிக்காமல் எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? நம்பிக்கை கொடுத்தால்தான் நம்பிக்கை திரும்ப வரும். அணில் மிகவும் வெட்கப்பட்டது. இனிமேல் நான் கஞ்சமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னது. அதன் பிறகு அணில் தினமும் பூனைக்கு நல்ல உணவு கொடுக்கத் தொடங்கியது. பாலும் கொடுத்தது. இந்த முறை சரியான வெப்பத்தில். பூனை மெதுவாக மீண்டு பலம் பெற்றது. சில நாட்களில் பூனை எலிகளை பிடித்து விரட்டியது. எலிகள் பயந்து வேறு இடத்துக்கு ஓடின. அணிலின் களஞ்சியம் பாதுகாப்பாக மாறியது. இந்த அனுபவத்திற்கு பிறகு அணில் மாற்றமடைந்தது. யாராவது பசியுடன் வந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோ என்று பகிர்ந்து கொடுக்கத் தொடங்கியது. மற்ற விலங்குகள் அதனை மீண்டும் மதிக்கத் தொடங்கின. காட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை சொல்லும் நெறி: கஞ்சத்தனம் நமக்கே தீங்கு செய்கிறது. நம்மை உதவுபவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். நல்ல மனம் இருந்தால் நம் வாழ்க்கையும் நல்லதுதான். ஒரு காலத்தில் விஜயவனம் என்ற ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காடு பசுமையால் நிரம்பியிருந்தது. உயரமான மரங்கள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் இனிய குரல்கள், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த காடை ஒரு சொர்க்கம் போல ஆக்கியிருந்தன. அந்த காடின் ராஜா வலிமையான ஒரு சிங்கம். அதன் பெயர் கிருஷ்ணதேவன். அது மிகவும் நல்ல மனம் கொண்டவன். எல்லா மிருகங்களையும் சமமாக நடத்தி யாருக்கும் துன்பம் வராதபடி காடை ஆட்சி செய்தான். அந்த காட்டில் யானைகள்,
மான்கள், குரங்குகள், கிளிகள் ஆகியவை வாழ்ந்தன. அவை அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் தெனாலி என்ற பெயர் கொண்ட ஒரு நரி இருந்தது. அது மிகவும் புத்திசாலி. எந்த பிரச்சனையும் வந்தாலும் அமைதியாக யோசித்து நல்ல தீர்வை கண்டுபிடிக்கும். ஒரு நாள் காலை அந்த காடிற்கு ஒரு புதிய குரங்கு வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் அதற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தன்னைத்தானே அதிகமாக புகழ்ந்து கொள்வது. அந்த குரங்கு எல்லா மிருகங்களிடமும் சென்று, நான் இந்த காட்டில் மிகவும் புத்திசாலி என்று சொல்லத் தொடங்கியது. மிருகங்கள் அதை அமைதியாக கேட்டன. சிலர் சிரித்தனர், சிலர் அதை கவனிக்கவே இல்லை. இந்த செய்தி சிங்கராஜா கிருஷ்ணதேவனிடம் சென்றது. அவர் அந்த குரங்கை கூட்டி வரச் சொன்னார். குரங்கு ராஜாவிடம் வந்தது. ராஜா மெதுவாக கேட்டார், நீ உன்னை மிகவும் புத்திசாலி என்று சொல்கிறாயா? குரங்கு உடனே பதிலளித்தது, ஆமாம் அரசே, என்னை விட புத்திசாலி யாரும் இல்லை. ராஜா சிரித்தார். பின்னர் கூறினார், நம்முடைய காட்டில் தெனாலி என்ற ஒரு நரி இருக்கிறது. அது மிகவும் புத்திசாலி. நீ அவனை சந்திக்க வேண்டும். குரங்கு உடனே சம்மதித்தது. அடுத்த நாள் எல்லா மிருகங்களும் காட்டின் நடுவில் உள்ள ஒரு பெரிய பழமையான மரத்தின் அருகில் கூடியிருந்தன. அந்த மரத்தின் கீழ் குளிர்ந்த நிழல் பரவியிருந்தது. தெனாலி நரி அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தது. ராஜா கூறினார், இன்று ஒரு சிறிய சோதனை நடைபெறும். இதில் யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் உண்மையில் புத்திசாலி என்பது தெரியும். அனைவரும் கவனமாக பார்த்தனர். தெனாலி மெதுவாக பேசத் தொடங்கியது. இந்த மரம் ஒரு விசேஷமான மரம். இது உண்மையை மதிக்கும். யாராவது முழு உண்மையோடு பேசினால் இந்த மரம் அவர்களுக்கு ஒரு பழம் தரும். அனைவரும் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டனர். தெனாலி தொடர்ந்தது, ஒவ்வொருவரும் வந்து, நான் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டும். முதலில் ஒரு மான் வந்தது. அது சிறிது யோசித்தது. பின்னர் கூறியது, நான் சில சமயம் தவறாக பேசியிருக்கிறேன். ஆனால் இனிமேல் உண்மையாக பேச முயற்சி செய்வேன். உடனே மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்தது. அடுத்ததாக ஒரு யானை வந்தது. அது கூறியது, நான் சில சிறிய தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையை மதிக்கிறேன். மற்றொரு பழம் கீழே விழுந்தது. இவ்வாறு ஒவ்வொரு மிருகமும் உண்மையாக பேசின. மரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பழம் கொடுத்தது. இப்போது குரங்கின் முறை வந்தது. அது தன்னம்பிக்கையுடன் முன் வந்து யோசிக்காமல் கூறியது, நான் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அனைவரும் அமைதியாக இருந்தனர். மரம் எந்த மாற்றமும் காட்டவில்லை. ஒரு பழமும் விழவில்லை. குரங்கு குழப்பமடைந்தது. அது மீண்டும் அதே வார்த்தையைச் சொன்னது. ஆனால் மரம் இன்னும் அமைதியாகவே இருந்தது. அப்போது தெனாலி மெதுவாகச் சொன்னது, உண்மையாக பேசுபவர்களுக்கு மரம் பதிலளிக்கும். ஆனால் உண்மையில்லாமல் பேசுபவர்களுக்கு அது அமைதியாக இருக்கும். குரங்கு சற்று யோசித்தது. தன் தவறை உணரத் தொடங்கியது. பின்னர் மெதுவாக கூறியது, நான் சில சமயம் உண்மையில்லாமல் பேசியிருக்கிறேன். நான் தவறு செய்தேன். அந்த நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்தது. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். சிங்கராஜா எழுந்து கூறினார், உண்மையாக இருப்பதே மிகப்பெரிய புத்திசாலித்தனம். தன் தவறை ஒப்புக்கொள்வது அதைவிட பெரியது. குரங்கு தலைகுனிந்து நின்றது. அது இப்போது அமைதியானது. அது கூறியது, இனிமேல் நான் உண்மையாக பேசுவேன். மற்றவர்களை மதிப்பேன். தெனாலி சிரித்தது. அது எதுவும் பேசவில்லை. ஆனால் அதன் முகத்தில் திருப்தி தெரிந்தது. அன்றைய நாளிலிருந்து அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் இன்னும் நெருக்கமாக வாழத் தொடங்கின. அவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்தனர், உண்மையாக பேசினர், ஒருவருக்கொருவர் உதவினர். விஜயவனம் மேலும் அமைதியான மகிழ்ச்சியான இடமாக மாறியது. கதையின் நன்னெறி, உண்மையை பேசுவது மிகவும் முக்கியம். தன் தவறை ஒப்புக்கொள்வது ஒரு உயர்ந்த நல்ல குணம். ஒரு காலத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய மிருக ராஜ்யம் இருந்தது. உயர்ந்த மரங்கள், ஓடும் ஆறுகள், காற்றிலாடும் இலைகள், அந்த ராஜ்யம் இயற்கையின் அருளால் நிறைந்தது. அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தவன் ஒரு வலிமையான பூனை மன்னன். அவனுடைய கண்கள் மின்னும் பச்சை நிறம். அவன் நடந்தால் மண்ணே அதிர்ந்தது போல தோன்றும். அவன் குரல் முழங்கினால் எல்லா மிருகங்களும் அமைதியாகிவிடும். அவன் வீரன், வேகமானவன். யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய குறை இருந்தது. அவன் தன் அறிவை விட தன் ஆட்சியையே பெரிதாக நினைப்பவன். அந்த மன்னனின் அரண்மனையில் ஒரு சிறிய எலி அமைச்சர் இருந்தான். உடலில் சிந்தவன்தான், ஆனால் அறிவில் பெரியவன். அவன் அமைதியாக பேசுவான். எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையாக கேட்டு யோசித்து தீர்வு காண்பான். மிருகங்கள் எல்லாம் அவனை மதித்தன.
பூனை மன்னனும் அவன் அறிவை ரசித்திருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. நான் மன்னன், இவன் ஒரு எலிதான். ஒரு நாள் மாலை நேரம். சூரியன் சிவப்பு நிறத்தில் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அரண்மனை மண்டபத்தில் பொற்கொத்தான சிங்காசனத்தில் பூனை மன்னன் அமர்ந்திருந்தான். அருகில் எலி அமைச்சர் மரியாதையுடன் நின்றிருந்தான். மன்னன் சிரித்தபடி கேட்டான், எலி அமைச்சரே, உண்மையைச் சொல்லுவது எளிதா இல்லையா பொய்யைச் சொல்லுவது எளிதா? எலி மெதுவாக தலைகுனிந்து, அரசே, உண்மையைச் சொல்வதுதான் எளிது. அது ஒரே மாதிரி இருக்கும். அதை நினைவில் வைத்துக் கொள்ள போராட வேண்டியதில்லை. ஆனால் பொய் சொன்னால் அதை மறைக்க இன்னொரு பொய் தேவைப்படும் என்றான். மன்னன் சிரித்தான். அப்படியா, உன் அறிவை சோதித்துப் பார்க்கிறேன் என்று கூறி சேவகரை அழைத்தான். வெண்மையாக மின்னும் ஒரு பெரிய பாத்திரம் பாலை கொண்டு வரச் சொன்னான். அரண்மனையில் ஒரு நீளமான பாம்பு இருந்தது. அது மிகவும் எச்சரிக்கையானது. ஆனால் பாலை பார்த்தால் ஆர்வமாக அருகில் வரும். மன்னன் எலியை நோக்கி, இந்த பாலை அந்த பாம்பிற்கு கொடுக்கிறேன். ஆனால் அது இனி பாலை குடிக்கக்கூடாது. அதற்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. நீ உண்மையை மட்டும் சொல்லி இதை செய்து காட்டு என்றான். அரண்மனையில் இருந்த மான், முயல், கிளி, குருவி எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. பாம்பு பாலை விட்டுவிடுமா என்ற சந்தேகம் அனைவரின் முகத்திலும் தெரிந்தது. எலி அமைச்சர் அமைதியாக யோசித்தான். பாம்பின் குணத்தை நினைத்தான். அது எச்சரிக்கையாக இருப்பதையும் ஒரு அனுபவத்தை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்வதையும் புரிந்து கொண்டான். சில நொடிகள் கழித்து மன்னனை நோக்கி, அரசே, பாலை கொடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் என்றான் எலி. மன்னன் புருவம் சுருக்கினான். சூடான பாலா? அது பாம்புக்கு தீங்கா? இல்லை அரசே, கொதிக்கும் அளவுக்கு அல்ல, சற்று சூடு தெரியும் அளவுக்கு மட்டும் என்றான் எலி. அதன்படி பால் சற்று சூடாக்கப்பட்டது. பாம்பு மெதுவாக நழுவி வந்து தன் இரட்டை நாக்கால் பாலை தொட்டு பார்த்தது. சிறிய சூடுபட்டதும் அது உடனே பின்வாங்கியது. அது காயமடையவில்லை. ஆனால் அந்த சிறிய அனுபவம் அதன் மனதில் பதிந்தது. அடுத்த நாள் மன்னன் குளிர்ந்த பாலை மீண்டும் வைத்தான். பாம்பு தூரத்திலிருந்து பார்த்தது. அருகில் வரவில்லை. 3ஆம் நாள் வைத்தாலும் அது நெருங்கவில்லை. பால் குளிர்ந்ததாயிருந்தாலும் அந்த முன்னைய அனுபவம் அதன் நினைவில் தெளிவாக இருந்தது. மன்னன் ஆச்சரியப்பட்டான். நான் தடுக்கவே இல்லை. பால் இப்போது குளிர்ந்தது. ஆனாலும் அது குடிக்கவில்லை என்றான். எலி மெதுவாக புன்னகைத்தான். அரசே, நான் பொய் சொல்லவில்லை. அதற்கு தீங்கும் செய்யவில்லை. ஒரு சிறிய அனுபவம் அதை எச்சரிக்கையாக்கியது. சில நேரங்களில் வாழ்க்கையில் அனுபவமே ஆசிரியர். உண்மையைச் சொல்லி சரியான வழிகாட்டினால் யாரையும் ஏமாற்றாமல் பிரச்சனையை தீர்க்கலாம் என்றான். பூனை மன்னன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவன் மனதில் ஏதோ மாறியது. தன் வலிமை மட்டுமே போதாது என்பதை கண்டான். பிறகு எழுந்து நின்று, எலி அமைச்சரே, இன்று நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன். வலிமை பெரியதல்ல, அறிவும் உண்மையும் சேர்ந்தால்தான் உண்மையான வலிமை என்றான். அந்த நாள் முதல் பூனை மன்னன் தனது அகந்தையை குறைத்தான். எலி அமைச்சரின் அறிவை அதிகமாக மதித்தான். அரண்மனை மிருகங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான பாடத்தை மனதில் நிறுத்தின. பொய் சொல்லி சில நேரம் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மையுடன் நடந்து கொண்டால் நம்பிக்கையும் மரியாதையும் என்றும் கிடைக்கும். அந்த மிருகராஜ்யம் அதற் பிறகு அமைதியாகவும் அறிவுடன் வளர்ந்தது. சிறிய எலி வலிமையான பூனை மன்னனுக்கே ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காடில் உயரமான மரங்கள், தெளிந்த ஆறுகள், இனிமையாக பாடும் பறவைகள், நிறமார்ந்த மலர்கள் எல்லாம் இருந்தன. அந்த காடில் வாழும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் ராஜாவாக இருந்தது. எல்லா விலங்குகளும் அவனை மரியாதையுடன் சிங்கராஜா என்று அழைத்தார்கள். சிங்கராஜாவின் அரண்மனையில் பல விலங்குகள் வேலை பார்த்தன. அங்கே ஒரு புத்திசாலி நரி ராஜாவின் முக்கிய ஆலோசகராக இருந்தது. அதோடு சிரித்துக் கொண்டிருக்கும் குரங்கு, மெதுவாக நடக்கும் ஆமை, அறிவாளியான ஆந்தை போன்ற பல விலங்குகளும் இருந்தன. ஆனால் அந்த எல்லா விலங்குகளிலும் மிகவும் புத்திசாலி நரிதான். ஒரு நாள் காலை சிங்கராஜா பெரிய சபையை கூட்டினான். காடு முழுவதும் இருக்கும் விலங்குகள் எல்லாம் அங்கே வந்தன. ராஜா சிரித்தபடி சொன்னான், இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். யார் சரியான பதில் சொல்கிறார்களோ அவருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் எல்லா விலங்குகளும் ஆர்வமாக நின்றன. சிங்கராஜா கேட்டான், இந்த உலகத்தில் உண்மையில் மிகவும் முக்கியமானது என்ன? முதலில் பெரிய யானை எழுந்து நின்றது. அது தன்னம்பிக்கையுடன் சொன்னது,
ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது பலம்தான். பலம் இருந்தால் எதையும் செய்ய முடியும். ராஜா மெதுவாக சிரித்தான். நல்ல பதில், ஆனால் அது மட்டும் சரியான பதில் இல்லை என்றான். பிறகு அழகான மயில் தனது வாலை விரித்து சொன்னது, ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது அழகுதான். ராஜா மீண்டும் சிரித்தான். அதுவும் சரியான பதிலில்லை என்றான். அதற்கு பிறகு அறிவாளியான ஆந்தை மெதுவாக சொன்னது, ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது அறிவுதான். ஆனால் ராஜா அதற்கும் தலையசைத்தான். இது முழு பதிலில்லை என்றான். எல்லா விலங்குகளும் குழம்பி போனார்கள். யாருக்கும் சரியான பதில் தெரியவில்லை. அப்போது புத்திசாலி நரி மெதுவாக எழுந்தது. அது மரியாதையுடன் சொன்னது, ராஜா, உங்கள் கேள்விக்கு நான் நாளை பதில் சொல்லுகிறேன். அனைத்து விலங்குகளும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அந்த இரவு நரி காடு முழுவதும் சுற்றி பார்த்தது. அது அமைதியாக எல்லா விலங்குகளையும் கவனித்தது. சில பறவைகள் உணவு தேடி பறந்தன. மான் ஆற்றில் தண்ணீர் குடித்தது. குரங்கு மரத்திலிருந்து பழங்களை தேடிக் கொண்டிருந்தது. யானை மரங்களை உடைத்து இலைகளை சாப்பிட்டது. அதை பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வந்தது. மறுநாள் காலை எல்லா விலங்குகளும் மீண்டும் சபையில் சேர்ந்தன. நரி முன்வந்து சிங்கராஜாவிடம் சொன்னது, ராஜா, நான் பதில் சொல்லும் முன் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். அது எல்லா விலங்குகளையும் பார்த்து கேட்டது, நீங்கள் ஏன் உணவு தேடுகிறீர்கள்? விலங்குகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பதில் சொன்னது, பசி. நரி சிரித்தது. பிறகு சிங்கராஜாவை நோக்கி சொன்னது, ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது பசிதான். அனைத்து விலங்குகளும் ஆச்சரியமாக நரியை பார்த்தன. நரி தொடர்ந்து சொன்னது, பசி இல்லையென்றால் யானை வேலை செய்யாது, பறவை உணவு தேடி பறக்காது, மான் ஓடாது, குரங்கு பழம் தேடாது. பசிதான் எல்லா உயிர்களையும் வேலை செய்ய வைக்கிறது. அதனால் உலகத்தில் மிகவும் முக்கியமானது பசிதான். இதை கேட்ட சிங்கராயா மிகவும் மகிழ்ந்தான். நரி, நீ உண்மையில் மிகவும் புத்திசாலி என்று பாராட்டினான். அவன் நரிக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தான். மற்ற விலங்குகளெல்லாம் கைதட்டி நரியை பாராட்டின. அந்த நாளிலிருந்து எல்லா விலங்குகளும் நரியின் புத்திசாலித்தனத்தை மேலும் மதிக்க ஆரம்பித்தன. இந்த கதையின் நெறி, புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு காலத்தில் மலர்களின் மணம் காற்றில் கலந்திருந்த, நீர்வீழ்ச்சிகள் மெல்லிசை பாடிய, பறவைகள் கீச்சொலி கொண்டு வானத்தை அலங்கரித்த ஒரு அழகான காட்டு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் தலைவன் மரகத மயில். அவன் பெயர் போலவே அவன் இறகுகள் மரகத பச்சை ஒளி வீசியது. சூரியன் உதிக்கும் பொழுதெல்லாம் அவன் விரித்த இறகுகள் வானவில் போல ஜொலித்தன. ஆனால் அவன் பெருமை அவன் அழகிலில்லை, அவன் அறிவிலிருந்தது. அழகு இருந்தாலும் அறிவு இல்லையெனில் அது முழுமையல்ல என்பதே அவன் நம்பிக்கை. அவன் அரண்மனை ஒரு பெரிய ஆலமரத்தின் மேல் அமைந்திருந்தது. அந்த ஆலமரம் ராஜ்யத்தின் மையமாக இருந்தது. அதன் கிளைகளில் பறவைகள் வாழ்ந்தன. அதன் நிழலில் மான்கள் ஓய்வெடுத்தன. அங்கேதான் தினமும் மன்னன் தனது ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்துவான். அவனுக்கு பல புத்திசாலி நண்பர்கள் இருந்தனர். மெதுவாக பேசும் ஆனால் ஆழமாக யோசிக்கும் ஆமை, கணக்கில் வல்ல அணில், வேகமான மான், சுறுசுறுப்பான குரங்கு மற்றும் அமைதியான குதிரைகள். குறிப்பாக வெள்ளை நிற பந்தய குதிரைகள் அவன் பெருமை. அவை பனி போல வெண்மையாகவும் காற்றைப் போல வேகமாகவும் இருந்தன. ஒரு நாள் மன்னன் அனைத்து விலங்குகளையும் கூட்டி ஒரு அறிவிப்பு செய்தான். என் ராஜ்யத்தில் இருக்கும் சிறந்த குதிரையை யார் மிக குறைந்த விலையில் விற்க முடிகிறதோ அவரை நான் அறிவின் சக்கரவர்த்தி என்று அழைப்பேன் என்றான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சிறந்த குதிரையை குறைந்த விலையில் விற்க வேண்டுமா என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். அந்த நேரத்தில் கூட்டத்தின் ஓரத்தில் அமைதியாக இருந்த சந்திர நரி எழுந்தது. அவன் கண்களில் தன்னம்பிக்கை மின்னியது. மன்னா, இந்த சவாலை நான் ஏற்கிறேன் என்றது அது. அடுத்த நாள் காட்டு சந்தை மிகவும் பரபரப்பாக இருந்தது. மரக்கிளைகளிலிருந்து குரங்குகள் தொங்கின. மான்கள் கூட்டமாக வந்து நின்றன. எல்லோரும் என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் காத்திருந்தனர். சந்திரநரி ஒரு அழகான வெள்ளை குதிரையை அழைத்து வந்து சந்தையின் நடுவில் நிறுத்தியது. அந்த குதிரை உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தது. இந்த குதிரையின் விலை ஒரு கொய்யாப்பழம் என்று நரி அறிவித்தது. ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பின்னர் முழு சந்தையும் சிரிப்பால் முழங்கியது. இது ஏதோ கபடம் என்று குரங்கு சொன்னது. சிறந்த குதிரை ஒரு கொய்யாப்பழமா என்று அணில் ஆச்சரியப்பட்டான்.
அப்போது கூட்டத்திலிருந்த எளிய மனம் கொண்ட ஒரு மாடு முன்னே வந்தது. நான் வாங்குகிறேன் என்றது அது நேர்மையாக. நரி மெதுவாக சிரித்தது. ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றது அது. இந்த குதிரையுடன் சேர்த்து இந்த கிளியையும் வாங்க வேண்டும். கிளியின் விலை 1000 தங்க விதைகள். அனைவரும் மீண்டும் அமைதியானார்கள். இப்போது விஷயம் புரியத் தொடங்கியது. மாடு யோசித்தது. குதிரையின் உண்மையான மதிப்பு அதிகம். ஒரு கொய்யாப்பழம் கொடுத்து அந்த அளவுக்கு சிறந்த குதிரை கிடைக்கிறது. கிளிக்காக 1000 தங்க விதைகள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அது நல்ல ஒப்பந்தம்தான் என்று நினைத்தது. சரி என்றது மாடு. ஒரு கொய்யாப்பழமும் 1000 தங்க விதைகளும் கொடுத்து குதிரையையும் கிளியையும் வாங்கிக் கொண்டது. அடுத்த நாள் சந்திரநரி மன்னன் முன் வந்தது. எவ்வளவு விலைக்கு குதிரையை விற்றாய் என்று மன்னன் கேட்டான். ஒரு கொய்யாப்பழத்திற்கு என்றது நரி அமைதியாக. மன்னன் கண்களில் புன்னகை மலர்ந்தது. நீ விதிகளை மீறவில்லை. நான் கேட்டது என் கிளையில் இருக்கும் சிறந்த குதிரையை மிக குறைந்த விலையில் விற்க வேண்டும் என்பதுதான். நீ அதை புத்திசாலித்தனமாக செய்தாய். விதிகளை புரிந்து கொண்டு பயன்படுத்தினாய். நீயே உண்மையான அறிவின் சக்கரவர்த்தி. அவன் சந்திரநரிக்கு அந்த பட்டத்தை வழங்கினான். அனைத்து விலங்குகளும் கைதட்டின. ஆமை மெதுவாக தலையசைத்தது. அணில் கணக்கை சரிபார்த்தது. குரங்கு குதித்து மகிழ்ந்தது. குதிரைகள் அமைதியாக நின்றன. அந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. விதிகளை புரிந்து கொண்டு செயல்படுபவரே உண்மையான வெற்றியாளர். அழகு பார்வையை கவரலாம், பலம் பயத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் அறிவு உலகையே வெல்லச் செய்யும். கதையின் நெறி: அறிவு இருந்தால் சிக்கல்களையும் வாய்ப்பாக மாற்றலாம். புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. ஒரு காலத்தில் செழிப்பான ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடு பல்வேறு மிருகங்களால் நிரம்பியிருந்தது. மான், முயல், யானை, குரங்கு, கிளி எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டின் ராஜா ஒரு வலிமையானவும் நீதிமானுமான சிங்கம். அது மிகவும் புத்திசாலி. ஆனால் சில நேரங்களில் இனிமையாக பேசுபவர்களை உடனே நம்பும் நல்ல மனசும் கொண்டது. அந்த சிங்கராஜாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் ஒரு சுறுசுறுப்பான நரி. அவன் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் கூர்மையான புத்தி மறைந்து இருக்கும். ஒரு நாள் அந்த காட்டுக்குள் ஒரு மயில் வந்தது. அதன் இறகுகள் பளிச்சென்று ஜொலித்தன. அது பெருமையுடன் நடந்து தன்னை எல்லோரும் கவனிக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. அது மற்ற மிருகங்களிடம், இந்த காட்டில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு அறிவு எனக்கு இருக்கிறது, நான் ஒரு பெரிய பண்டிதன் என்று பெருமையாகச் சொன்னது. அதை கேட்ட சில மிருகங்கள் உடனே நம்பின. இவ்வளவு அழகு இருந்தால் கண்டிப்பாக அறிவும் இருக்கும் என்று எண்ணினர். ஆனால் நரி மட்டும் அமைதியாக அதை கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த மயில் தினமும் சிங்கராஜாவிடம் சென்று பெரிய பெரிய வார்த்தைகளில் பேசும். அதன் பேச்சு யாருக்கும் தெளிவாக புரியாது. ஆனால் கேட்க மிகவும் ஆழமானதாக தோன்றும். வானத்தின் ரகசியம், உலகத்தின் ஆழம், அறிவின் உச்சம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் பரிசு கேட்டுவிடும். மெல்ல மெல்ல சிங்கராஜா அந்த மயிலை நம்ப ஆரம்பித்தது. அதற்கு அதிக மரியாதையும் கிடைக்கத் தொடங்கியது. நரி இதை கவனித்தது. அழகான வார்த்தைகள் மட்டும் அறிவாகாது, இது ஏதோ ஏமாற்றம் போல இருக்கிறது என்று எண்ணியது. ஒரு நாள் நரி சிங்கராஜாவிடம் கேட்டது, மன்னா, இந்த மயில் உண்மையில் பெரிய பண்டிதன் என்றால் ஒரு சின்ன சோதனை வைப்போம் என்றது. சிங்கம் சம்மதித்தது. அடுத்த நாள் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடின. அங்கே ஒரு பெரிய யானை நின்றது. நரி மயிலை பார்த்து, நீ உண்மையான பண்டிதன் என்றால் இந்த யானைக்கு மனித மொழி பேச கற்றுக்கொடு என்றது. மயில் அதிர்ச்சியடைந்தது. ஆனால் தன்னை காப்பாற்ற, இது மிகவும் எளிது, நாளைக்கு காட்டுகிறேன் என்று சொன்னது. அந்த இரவு மயிலுக்கு தூக்கம் வரவில்லை. யானைக்கு எப்படி பேச கற்றுக் கொடுப்பது என்று பயந்தது. தன் பொய் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என்பதை அது உணர்ந்தது. அடுத்த நாள் எல்லா மிருகங்களும் எதிர்பார்ப்புடன் வந்திருந்தன. மயில் மெதுவாக வந்து தலை குனிந்து நின்றது. நரி கேட்டது, சரி, இப்போது யானைக்கு பேச கற்றுக் கொடுங்கள். மயில் தடுமாறி, இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும், யானை தயாராக இல்லை என்று காரணம் சொல்லத் தொடங்கியது. அப்போது நரி முன் வந்து, உண்மையான அறிவு உள்ளவன் காரணம் சொல்ல மாட்டான், அவன் தன் அறிவை எளிமையாக நிரூபிப்பான் என்றது. அனைத்து மிருகங்களுக்கும் உண்மை புரிந்தது. சிங்கராஜா கோபமாக, நீ எங்களை ஏமாற்றினாய், அழகான வார்த்தைகளால் நம்ப வைத்தாய், இந்த காட்டில் பொய்க்கு இடமில்லை என்று கூறியது. வெட்கப்பட்ட மயில் தலை குனிந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. அனைத்து மிருகங்களும் நரியை பாராட்டின. நரி சிரித்து,
அறிவு இருக்க வேண்டும், ஆனால் அதைவிட உண்மை முக்கியம் என்று சொன்னது. பொய்யான அறிவு நீண்ட நாள் நிலைக்காது. அழகான வார்த்தைகள் மட்டும் உண்மையாகாது. உண்மையும் நேர்மையும் தான் உண்மையான புத்தி. ஒரு பெரிய அழகான காடு. அந்த காட்டுக்குள் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. அங்கே ஆட்சி செய்தவர் சிங்கராஜா கிருஷ்ணதேவராயர். அந்த ராஜ்யத்தில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. யானைகள் காவலாளிகளாக, நரிகள் மந்திரிகளாக, மான்கள் தூதர்களாக, ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அரண்மனையில் இருந்த ஒரு குரங்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அவன் பெயர் தெனாலிராமன். அவன் எப்போதும் சிரிப்போடு பேசுவான். ஆனால் அவன் மூளையில் ஓடிக்கொண்டிருப்பது பெரிய புத்திசாலித்தனம். ஒரு நாள் காலை அரண்மனை வாசலில் ஒரு பாம்பு மெதுவாக நுழைந்தது. அதன் கண்களில் ஒரு சூழ்ச்சி. அது நேராக ராஜாவை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பித்தது. மகாராஜா, என்னிடம் ஒரு அதிசயமான மாயக் கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியில் யாரு பார்த்தாலும் அவர்களோட உண்மையான முகம் தெரியும். ராஜா ஆச்சரியப்பட்டார். உண்மையான முகமா என்றார். அந்த பாம்பு சிரித்தது. ஆமா மகாராஜா, உள்ளங்கண்ணாடி போல. அது ஒரு சாதாரண கண்ணாடிதான், ஆனால் அது பேசும் விதம் எல்லாரையும் நம்ப வைத்தது. முதல் யானை வந்து கண்ணாடியில் பார்த்தது. சில நொடிகளில் அதன் முகம் மாறிவிட்டது. ஐயோ, நான் ரொம்ப கோபக்கார மாதிரி இருக்கேன் என்று பயந்தது. அடுத்து ஒரு மான் பார்த்தது. அது நடுங்க ஆரம்பித்தது. நான் ரொம்ப பயந்தவன் போல இருக்கேன் என்று சொன்னது. அப்படியே ஒவ்வொரு மிருகமும் பார்த்ததும் தங்கள் உள்ளே இருந்த சிறிய குறைகளை பெரிதாக கற்பனை செய்து பயந்தார்கள். அந்த கண்ணாடி அவர்களின் மனசை ஏமாற்ற ஆரம்பித்தது. இறுதியில் சிங்கராஜாவும் பார்த்தார். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேசினார். நான் கொடூரமான ராஜாவா? அந்த வார்த்தைகள் அரண்மனை முழுக்க சோகத்தை பரப்பின. அனைவரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு குரங்கு மட்டும் அமைதியாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தது. அது தெனாலிராமன். அவன் அந்த கண்ணாடியை பார்த்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் மாறி தெரியவில்லை. அவன் உள்ளுக்குள் சிரித்தான். இது மாயக் கண்ணாடி இல்ல, மனசு மாயை. அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு திட்டம் போட்டான். அவன் எல்லாரையும் அரண்மனை மண்டபத்தில் கூப்பிட்டான். இன்று ஒரு சின்ன சோதனை பண்ண போறோம் என்றான். அவன் 2 கண்ணாடிகளை வைத்தான். ஒன்று பாம்பு கொண்டு வந்தது, இன்னொன்று சாதாரண கண்ணாடி. முதலில் நரியை அழைத்தான். முதலில் இந்த கண்ணாடியில் பாரு என்றான். நரி பார்த்ததும் ஐயோ என்று கத்தி பின் சென்றது. அதன் முகம் பயங்கரமாக தெரிந்தது. பிறகு தெனாலி சொன்னான், இப்போ இதுல பாரு. அது சாதாரண கண்ணாடி. இந்த முறை நரி சிரித்தது. இது நான் தான் சாதாரணமாயிருக்கேன். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கண்ணாடியில் மாற்றமில்லை, மனசிலதான் மாற்றம். அப்போது தெனாலிராமன் மெதுவாக ராஜாவை நோக்கிச் சொன்னான், மகாராஜா, இந்த கண்ணாடி எதையும் காட்டாது. நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோமோ அதையே பெரிதாக்கி காட்டும். பயம் இருந்தா பயமா, கோபம் இருந்தா கோபமா? இந்த பாம்பு நம்ம மனசை பயன்படுத்தி நம்மையே ஏமாற்றுது. அந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் விழித்துணர்வு கொடுத்தது. சிங்கராஜா கோபமடைந்தார். நம்ம ராஜ்யத்துல இப்படி சூழ்ச்சி வேண்டாம். பாம்பு உடனே அங்கிருந்து துரத்தப்பட்டது. அரண்மனை மீண்டும் சந்தோஷமாகியது. எல்லோரும் தெனாலிராமனை பாராட்டினார்கள். அவன் சிரித்துக்கொண்டே ஒரு வார்த்தை சொன்னான், உண்மையான கண்ணாடி வெளியில இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு. அந்த நாளிலிருந்து அந்த காட்டிலிருந்த மிருகங்கள் ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லை. நம்ம எண்ணங்கள் எப்படி இருந்தால் நம்ம உலகமும் அப்படித்தான் இருக்கும்.